1990ஸ்ல ஒரு ப்ரொஃபஸர் ஹைபர்னேஷனை ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிக்கிறாரு. இதை வந்து ஹியூமன்ஸை வச்சு டெஸ்ட் பண்ணணும்னு கேட்க 2 வாலண்டியர்ஸ் அவங்களும் வந்து வராங்க. அவங்க வந்துட்டு 3 இயர்ஸ்க்கு ஹைபர்னேஷனுக்கு வந்து ஒத்துக்கிறாங்க. சரின்னு அவங்க அதை தூங்க வச்சது எந்திரிக்க முழிக்கும் போது பார்த்தா கிட்டத்தட்ட 50 வருஷங்கள் கடந்து போயிடுது. அதோட பெரிய கொடுமை என்னன்னா, இவங்க எந்திரிக்கும் போது அந்த உலகத்துல வேற ஆம்பளைங்களே கிடையாது. இவங்க 2 பேர் மட்டும்தான் இருக்காங்க. ஃபுல்லாவே பொண்ணுங்க மட்டும்தான் இருக்காங்க. இப்போ இந்த பிரச்சனையில இருந்து இவங்க எப்படி கடந்து வர போறாங்க, என்ன ஆகுது அப்படிங்கிறது தான் இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. இது 1984ல ரிலீஸ் ஆன செக்ஸ் மிஷன் அப்படிங்கிற sci-fi காமெடி ஃபிலிம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. படத்தோட ஆரம்பத்துல 1991 காமிக்கிறாங்க. இவர் ஒரு ப்ரொஃபசர் சயின்டிஸ்ட். இப்போ இவர் வந்து ஹைபர்னேஷன் பண்றதுல சக்சஸ்ஃபுல் ஆயிருக்காரு. ஒரு அனிமலை வச்சு டெஸ்ட் பண்ணியிருக்கிறாரு. இந்த சிம்பான்சி தான் அது. இது ஒரு 6 மாசமா ஹைபர்னேஷன் பண்ணியிருக்கிறாரு. அதுல சக்சஸ்ஃபுல்லா ஆகுறாரு. இதுக்கப்புறம் இதை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறாரு. அதனால ஹியூமன்ஸை வச்சு டெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. இதுக்கு 2 வாலண்டியர்ஸ் வராங்க, ஆல்பர்ட் மேக்ஸ்னு. ஆல்பர்ட் ஒரு பயாலஜிஸ்ட். அதனால அவருக்கு இந்த மாதிரி மிஷன் லெவல்ல வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதெல்லாம் பிடிக்கும். ஸோ அதனால ஒத்துக்கிறாரு. ஆனா இந்த மேக்ஸ் இவனுக்கு அட்வென்ச்சர்னா ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாம எப்படியாவது தன்னோட ஒய்ஃப் குழந்தைங்க கிட்ட இருந்து தனியா பிரிஞ்சு இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும்ன்றனால தான் இந்த மிஷனுக்கே ஒத்துக்கிட்டாரு. வீட்டுல இருந்து அதையும் அவங்க வந்து பாக்குறாங்க. இப்போ இந்த ப்ரொஃபஸர் இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு. என்னதான் இருந்தாலும் இந்த சிம்பான்சியும் மனுஷங்களும் ஒண்ணு கிடையாது. ஸோ கண்டிப்பா இந்த மாதிரி இவங்களை ஹைபர்னேஷன் பண்றதுனால ஏதாவது சில ரிஸ்க் வரலாம் தான் அப்படின்னு சொல்றாரு. இவங்களை 3 வருஷம் வந்து தூங்க வைக்க போறதாவும் அதே மாதிரி இவர் சொல்றாரு. இவரோட இந்த ஹைபர்னேஷன் ப்ராசஸை இப்போ வந்து டெஸ்ட் பண்றதுக்கு இவங்க 2 பேரும் ரெடி ஆயிட்டாங்க. இவங்க 2 பேரும் அங்கே தூங்க போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ட்ரக்ஸ், அதுக்கப்புறம் சிகரெட்ஸ், அப்புறம் பாட்டில்ஸ் இதெல்லாம் வந்து மேக்ஸ் ஒழிச்சு வச்சுக்கிறான். ஏன்னா எந்திரிக்கும் போது தேவைப்படும் அப்படின்னு. இப்போ வந்து இவங்கள தூங்க வச்சிடுறாங்க. தூங்க வச்சதுக்கு அப்புறமா இவங்க இப்போ திடீர்னு கண்ணு முழிக்கிறாங்க. எப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரிலாக்ஸா கண்ணு முழிச்சா ஏதோ அந்த ரூமே ஃபுல்லா வெள்ளை கலர்ல இருக்கு. 2 கேர்ள்ஸ் வந்து இவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. இவங்க 2 பேத்துக்கும் ஒண்ணுமே புரியல. அது கூட அந்த சாப்பாடை கடிக்கவே வர முடியல. என்னடா சாப்பாடு இது அப்படின்னு திட்டிட்டு இருக்க. இதை இப்படி சாப்பிடக்கூடாது, இது ஒரு கேன் மாதிரி, இதை இந்த மாதிரி ஓப்பன் பண்ணணும், உள்ள இருக்கிற பேஸ்ட் இதை தான் வந்து சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. ஓ, இப்போ இந்த மாதிரிலாம் வேற வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் அதையும் சாப்பிட்றாங்க. பட் அதுவும் அந்த அளவுக்கு டேஸ்டாலாம் இல்லை. என்னடா மண்ணு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் திட்டிட்டு இருக்காங்க. நம்ம வாய் தான் இப்படி ஆயிடுச்சு போல, இந்த ஹைபர்னேஷன் போனதுனால தான் அப்படின்னு மேக்ஸ் நினைச்சிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் அவங்க எல்லாம் போனதுக்கு அப்புறம் இவன் தான் சிகரெட்டும் அதுக்கப்புறம் சரக்கும் வச்சிருப்பானே. ஸோ அதை இவங்க யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த புகையினால இப்போ இந்த ரூம்ல இருக்கிற ஃபயர் அலாம் வேற ஆக்டிவேட் ஆயிருது. ஐயோ அவங்களுக்கு ஏதோ ஆபத்து போல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஃபுல்லா வந்து அவங்க மேல வந்துட்டு ஃபோம் அடிச்சு விட்டுறாங்க. டேய் என்னடா பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி அவனுங்களுக்கு இருக்கும். ஒண்ணுமே புரியாது. இப்போ இவங்களை செக் பண்றதுக்காக டாக்டரும் அசிஸ்டன்ட் லாமியா அப்படிங்கிற பொண்ணு வராங்க. ஆல்பர்ட்டும் மேக்ஸும் இருந்துட்டு எங்க ப்ரொஃபஸர் எங்க அப்படின்னு கேட்க அவர் வந்து இப்போ உயிரோட இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. வந்து ஒரு பெரிய வாருக்கு அப்புறமா அந்த அவரோட லேபு கண்டுபிடிச்சது எல்லாமே அப்படியே அழிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. எனது வாரா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அப்பதான் இவங்க சொல்றாங்க, ஆக்சுவலா நீங்க தூங்கி கிட்டத்தட்ட 53 வருஷங்கள் ஆகுது. இப்ப வருஷம் 2044ன்னு. இதை கேட்டதுமே இவனுங்க 2 பேத்துக்குமா பயங்கர குழப்பமாவும் ஒரு பக்கம் பயமாவும் இருக்கு. இதோட இன்னொரு பெரிய ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, இந்த மொத்த உலகத்திலையும் நீங்க 2 பேர் மட்டும்தான் ஆம்பளைங்கன்னு இருக்கீங்க. மித்த ஆம்பளைங்க யாருமே கிடையாது. இந்த போர்ல எல்லாரும் அழிஞ்சு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. பயத்துல ஐயோ இங்கேருந்து எப்படியாவது தப்பிக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து தப்பிக்கிறதுக்கு அவங்க முயற்சி பண்றாங்க. அப்படி போகும்போது பார்த்தா அந்த டோர்ஸ்ல எலக்ட்ரானிக் டிவைஸ் அதெல்லாம் வந்து வச்சிருப்பாங்க போல. ஸோ அவங்க 2 பேரும் அந்த கரண்ட் ஷாக் அடிச்சு அந்த இடத்துல மயக்கமாகிடுறாங்க. மேல ஒரு கண்ணு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாக்டர் போயிடுறாங்க. இவங்க 2 பேரும் அங்கிருந்து கண்ணு முழிச்சதுக்கு அப்புறமா ஆல்பர்ட்டுக்கு ஒரு டவுட் இருக்குது. ஏய் என்னடா இது, இவனுங்க என்னென்னமோ சொல்றாங்க. ஒருவேளை நம்ம செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் டெஸ்டிங்ல இருக்கோம்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு இந்த மாதிரி ஷாக் கொடுத்து நம்மளோட சைக்காலஜிக்கல் லெவல் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத பத்தி டெஸ்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டு இருக்காங்க. இதை பத்தி பேசிட்டு இருக்க நம்ம மேக்ஸ் இருந்துட்டு அவனுக்கு அவனோட கவலை. ஆமா, இந்த உலகத்துல மனுஷங்க இந்த மாதிரி நம்மள மாதிரி ஆம்பளைங்களே இல்லைன்னா எப்படி இனப்பெருக்கம் பண்ணுவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இது இவங்க பேசுறது எல்லாத்தையுமே நம்ம லாமியா கேட்டுட்டு தான் இருந்திருப்பா. அப்பதான் அவ சொல்றா, இது எல்லாத்தையுமே நாங்க வந்து ஒரு ப்ராசஸ் மூலியமா தான் பண்றோம். தான் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம். இதுக்கு வந்து ஃபர்டிலைசேஷன் இதெல்லாம் தேவை கிடையாது. சில அனிமல்ஸ்லாம் கூட இந்த மாதிரி தான் வந்து இனப்பெருக்கம் பண்ணும். இப்போ அந்த டெக்னிக்கை தான் நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு அவ சொல்றா. அதே அவ சொல்லிட்டு இருக்கேல இவளோட ரூமுக்கு ஜெனடிக்ஸ் அப்படின்ற இடத்த சேர்ந்த ஒரு பொண்ணு வந்து வரா. அப்படி வந்துட்டு இவளோட திங்ஸ் எல்லாத்தையும் கழிச்சு போட்டு அவளை பயங்கரமா வம்பிழுத்துட்டு இருக்கிறா. ஏன்னா இதுக்கு முன்னாடி இவளை வந்து ஜெனடிக்ஸ்ல தான் சேர சொல்லியிருப்பாங்க. ஆனா அவ இந்த கம்பெனில வந்து சேர்ந்திருப்பா. இது வந்து ஆர்கியோ அப்படின்ற கம்பெனி. இதுல தான் இவ வந்து இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பா. சரி நீ வந்து ஒழுங்கா அங்கேயே வேலை பார்த்துருந்துருக்கலாம். பட் இருந்தாலும் இந்த 2 மனுஷங்களையும் நீ வந்து ஜெனடிக்ஸுக்கு கொடுக்கறதே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இங்கிருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்லிட்டு போறா.
இங்கேருந்து கிளம்புனதுக்கு அப்புறமா இவங்க இருக்கிற ரூமில் ஒரு வீடியோ வந்து ப்ளே ஆகுது. அதில் ஒரு உமன் இருந்துட்டு இந்த ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி நடக்குது என்ன அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கா. இதை பார்த்துட்டு ஆல்பர்ட் மேக்ஸ் கிட்ட, டே இங்கே பாடுறா, இந்த குழந்தைங்க எல்லாத்தையும் டெஸ்ட் டியூப் மூலயமா வந்து உருவாக்குறாங்க அப்படிங்கிறத பற்றி சொல்லிட்டு இருக்கிறான். அதை கேட்ட நம்ம லாமியா இருந்துட்டு, ஆமாம் இந்த ப்ராசஸ் தான் நாங்கள் வந்து யூஸ் பண்ணுறோம், இது ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்குது தெரியுமா அப்படின்ற மாதிரி இவ சொல்ல, அதுக்கு மேக்ஸ் இருந்துட்டு பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்கான். இங்கே இருக்கிற குழந்தைங்க எல்லாத்தையுமே நீங்கள் கேவலமாக பிரெயின் வாஷ் பண்ணிட்டு இருக்கீங்க, அது உங்களுக்கு தெரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு இருக்கிறான். அப்புறம் அன்றைக்கி நைட்டு நம்ம ஆல்பர்ட் தூங்கிட்டு இருக்கையில மேக்ஸ் வந்து இருந்துட்டு அவனையும் எழுப்பி தூங்க விடாமல் ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறான். நம்ம எத்தனை வருஷங்கள் இது மாதிரி இழந்துட்டோம்ல, நம்மளோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்னு எல்லாத்தையுமே இதனால் இழந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி வந்து உறைஞ்சலாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட இருக்கிற கடைசி ட்ராப் ஆஃப் ஆல்கஹால் இதையும் குடிச்சு அந்த கடைசி பாட்டில் ஆல்கஹாலை முடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் இவங்க நினச்சா கூட சரக்கு கிடைக்குமான்னு தெரியல. இப்போ இவங்க 2 பேரும் உட்காந்துருக்கும் போது டிவி வந்து ஓடிட்டு இருக்கு. அப்போ நம்ம மேக்ஸ் இருந்துட்டு, இந்த ஆள் மட்டும் எல்லா விஷயத்தையும் கரெக்டாக பண்ணியிருந்தாருன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்திருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு இருக்கிறான். அதுக்கு ஆல்பர்ட், பரவாயில்ல இதை விட எதுவும் மோசமாக போகலையே, அதை நினச்சி நீ சந்தோஷப்படு அப்படிங்கிற மாதிரி இவன் கிட்ட சொல்லி ஆறுதல் சொல்லிட்டு இருக்கிறான். இந்த நேரத்தில் லாமியா வந்து உள்ள வரா இவங்களை செக் பண்ணுறதுக்காக. எல்லாம் உங்களுக்கு ஓகேவா இருக்கா, எதுவும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக செக் பண்ண வரா. அப்போ நம்ம மேக்ஸ் இருந்துக்கிட்டு இவளை வம்பளுக்கிற விதமாக எதையோ ஒன்று சொல்கிறான். ஆனால் அவன் என்ன சொல்கிறான் அப்படிங்கிறதே இவளுக்கு சுத்தமாக புரியவே இல்லை. ஏதோ மிஷின் மாதிரி என்ன சொல்கிறான் அப்படின்னு புரியாத மாதிரி பார்க்குறா. அதுக்கப்புறம் வேணா நம்ம ஒரு வாக் போகலாமா இல்லை டான்ஸ் ஆடலாமா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கிட்ட வந்து கொஞ்சம் வம்பளுக்கிற மாதிரி போகிறான். போயிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு கிஸ்ஸும் பண்ணிடுறான். இதை பண்ணதுக்கப்புறம் அவளுக்கு என்னென்னமோ பண்ணுது. அவன் என்ன பண்ணுறான்னா நம்மளை ஏதோ பண்ண வரான் போல இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சி அவனை அடிச்சு கீழே தள்ளி விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். ஆனால் வெளியில் வந்ததுக்கப்புறமா அவளோட உடம்புல ஏதோ ஒன்று டிஃப்ரெண்ட்டாக அவளுக்கு தெரியுது. ஒரு ஹார்மோன் புதுசாக சுரக்கிற மாதிரி இருக்குது. இதை அவளால் புரிஞ்சுக்க முடியல, அதை அவளால் மறக்கவும் முடியல. அதை பற்றியே தான் அந்த நாள் ஃபுல்லாக அவள் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறா. இப்போ இந்த ஆல்பர்ட்டையும் மேக்ஸையும் பயோ சாங்சுரிக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்படி கூட்டிகிட்டு போகிறப்போ அங்கே போயிட்டு பார்த்தா இந்த ரேடியேஷன்னால் பாதிக்கப்பட்டு அங்கே இருக்கிற விலங்குகள்லாம் ரொம்பவே வந்து நாசமாகி இருக்குது. இதை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அங்கே வந்து ஒரு ஆப்பிள் மரம் இருக்குது. அதில் குட்டி குட்டியாக 2 ஆப்பிளும் இருக்குது. பரவாயில்லையே, ஆப்பிளாவது இருக்கே, அட்லீஸ்ட் இதையாவது திம்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே அதை ஆளுக்கு ஒன்றா பறித்து தின்னுறாங்க. அப்போது இந்த சொசைட்டியோட லீடரான எக்ஸலன்சி அப்படிங்கிறவங்க வராங்க. வந்ததுக்கு அப்புறமா இவங்க இந்த 2 பேத்தையும் செக் பண்ணிட்டு, ஆமா இவங்களுக்கு என்ன வயசாகுது அப்படின்னு கேட்குறாங்க. இவங்களுக்கு இப்போ நியாயப்படி 66 அந்த லெவலுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெனட்டிக்ஸை சேர்ந்த எம்மா அப்படிங்கிற ஒரு ஏஜென்ட் சொல்கிறா. பட் இவங்க ஹைபர்னேஷனில் இருந்ததுனால வயசாகாமல் அப்படியே இருக்காங்க. பற்றி பேசிக்கிட்டு இருக்கையில நம்ம மேக்ஸு அவனோட வாழுத்தனத்தெல்லாம் சுருட்டி வைக்காம, நான் வந்து உங்கள் கிட்ட என்னை வந்து ப்ராப்பராக இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்டக்க வந்து போகிறான். அப்போ அங்கே இருக்கிற கார்ட்ஸ்லாம் இவங்கள ஏதோ தாக்க போகிறான் போல் அப்படின்னு நினச்சி அவனை வந்து கீழே போட்டு ஒரு வழி பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த எக்ஸலன்சி வந்துட்டு ஓகே அவனை போக விடுங்க, அவனால் நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட என்ன தியரி அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி சொல்ல போகிறாங்க. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு பெரிய வார் நடந்திருக்குது. அந்த வாரில் வந்து இவங்க ஜெயிக்கிறதுக்காக ஒரு ப்ரொஃபஸர் வந்து ஒரு கெமிக்கலை யூஸ் பண்ணியிருக்கிறாரு. அது யூஸ் பண்ணி எம்பாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கண்டுபிடிச்சிருக்காரு. அது என்ன பண்ணுன்னா இந்த வாரம் நடக்காமல் இருக்கிறதுக்கு ஜென்ஸோட அந்த ஜீன்ஸ் எல்லாத்தையுமே வந்து பேரலைஸ் பண்ணும். பட் அதுக்கு பதிலாக கடைசியில் மொத்தமாக ஜென்ஸே இல்லாமல் அழிச்சிருது. இந்த இப்போ உலகத்தில் ஜென்ஸே கிடையாது அப்படின்னு சொல்ல, அப்புறம் எப்படி ரீப்ரொடக்ஷன்லாம் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸ் கேட்குறான். அப்போ இந்த எக்ஸலன்சி இருந்துட்டு அதுக்கு உதாரணம் தான் இந்த மரம். பார்த்தீங்களா, இது அந்த ஈவோட கதையை தான் வந்து குறிக்குது. எங்களோட எந்த பெண்களுமே சரி இந்த மாதிரி செக்ஸ் இந்த இதுலலாம் வந்து சுத்தமாக இன்ட்ரெஸ்டே கிடையாது, எங்களுக்கான சந்தோஷத்தை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு அவங்க திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா அந்த 2 ஆப்பிளையும் காணோம். அட பாவீங்களா, இதவே பறித்து தின்னுட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரையும் ஒரு ரூமில் போட்டு அடைச்சி வச்சிடுறாங்க. 2 பேரும் இந்த இடத்துக்குள்ளே வந்ததுக்கு அப்புறமா, டே எப்படியாவது இங்கேருந்து நம்ம வெளியில் போய் ஆகணும்டா, எந்த சீக்கிரம் தப்பிக்கணும், இங்கே இருக்கிறத விட வெளியில் போகிறதே பெரிய விஷயம்டா, அங்கேயே போயிட்டு நம்ம நல்லா இருக்கலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கானுங்க. ஒரு பக்கம் இந்த அசிஸ்டன்ட் லேமியா அவளுக்கு அந்த கிஸ் பண்ணதை மறக்கவே முடியல. அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக தி எல்டர் அப்படிங்கிறவங்கள போயிட்டு மீட் பண்ணுறா. இவங்க மட்டும்தான் அந்த காலத்தில் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட ஒரே ஒரு லேடி. அதனால தான் இவங்கள பார்க்கறதுக்கு வந்திருக்கா. அவங்கள பேச வைக்கிறதுக்காக இவங்களுக்கு ஸ்ட்ராபெரி ஜாம்னா ரொம்ப பிடிக்கும், அதையும் கொண்டு வந்து கொடுத்துருக்கா. அதை சாப்பிட்டதுக்கு அப்புறமா தான் ஒரு மனுஷன், அதாவது ஒரு ஆம்பளை, அவன் என்னென்னலாம் பண்ணுவான், எப்படிலாம் இருப்பான் அப்படிங்கிறத பற்றி இவங்க வந்து எல்லாத்தையும் லாமியாவுக்கு சொல்கிறாங்க. அப்படி சொன்னதுக்கு அப்புறமா இந்த ஆல்பர்ட் மேக்ஸ் அவங்களுக்குள்ள இருக்கிற அற்புதத்தை என்னால் வந்து பார்க்காம இருக்க முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இவ சொன்னதை வச்சு பார்க்கும்போது, அப்படின்னா நீ காதல் வசப்பட்டிருக்க போலையே அப்படிங்கிற மாதிரி இந்த பாட்டிமா கரெக்டாக கேட்குறாங்க. அவளுக்கு அந்த கிஸ் பண்ணதுமே என்னமோ மாதிரி ஆகிருது. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பண்ணதே கிடையாது. சரி, அந்த பசங்களை இப்போ என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டி கடைசியாக கேட்குறாங்க. அது என்ன, அடுத்ததான் அந்த நேச்சுரலைசேஷன் தான் அப்படின்னு சொல்கிறா. அப்படின்னா அவங்க 2 பேத்தையுமே வந்து சர்ஜரி பண்ணி கேர்ள்ஸாக மாற்ற போகிறாங்க.
விஷயம் இன்னும் ஆல்பர்ட்டுக்கும் மேக்ஸுக்குமே தெரியாது. அப்படி அவனுங்கள பொண்ணுங்களா மாத்துறதுக்கு அவனுங்க சாகுறதே மேலு. இருக்கிற எல்லாத்தையும் நாசமாக்கிட்டு இவளுக்கு என்னதான் பண்ண போறாளுகளோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டிமா ஒரு பக்கம் திட்டிட்டு இருக்கு. ஆல்பர்ட்டையும் மேக்ஸையும் காமிக்கிறாங்க. இவனுங்க 2 பேத்தையும் எங்கேயோ தரன்னு இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. எங்கன்னு பார்த்தா இந்த கேர்ள்ஸ் எல்லாத்துக்குமே வந்து லெசன் நடக்கும்ல அந்த இடத்துக்கு தான். அங்க கிளாஸ்ல பாஸ்ட பத்தி எல்லாமே பொய்யா சொல்லி இவங்க எல்லாத்தையுமே பிரெயின் வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க. அடப்பாவீங்களா இவ்வளவாடா போய் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க 2 பேத்துக்கு இருக்கும். இந்த டைம்ல லாமியா வந்துட்டு நீங்க இந்த ஃபார்ம்ல வந்து சைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்றா. என்னது இது, அதெல்லாம் எங்களால பண்ண முடியாது, எங்களுக்கு இங்க இருந்து விடுதலை வேணும், அதனால நாங்க இதெல்லாம் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி இவங்க 2 பேரும் சைன் போட மறுக்கிறாங்க. அதனால திடீர்னு இவங்க இருக்கிற இடத்துல பார்த்தா மேலே வந்து அந்த ஹேட்ச் ஓப்பன் ஆகுது. அப்படி ஓப்பன் ஆனதுமே இவங்கள சுற்றி ஏகப்பட்ட கேர்ள்ஸ் வந்து உட்காந்துருக்காங்க. அதுவும் டிபேட் பண்ணுற மாதிரி. ஒரு பக்கம் ஜெனட்டிக்ஸு, அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் கியூட்டேமே இன்னொரு பக்கம். இவங்க 2 பேரும் இவங்களோட வாழ்க்கையை நினச்சி ஃபியூச்சரை நினச்சி பேசுவாங்கன்னு பார்த்தா இவங்க 2 பேத்துக்குள்ளேயே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஆர்கியூட்டியம் இருந்துட்டு இவங்களை வந்து நம்ம சர்ஜரி பண்ணி பொண்ணுங்களா மாற்றிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஜெனட்டிக்ஸ் டீம் இருந்துட்டு அப்படிலாம் பண்ண வேணாம், இவங்கள நம்ம கொண்டுடலாம், கொண்டுட்டு இவங்களை வச்சு நம்ம ரிசர்ச் பண்ணலாம், அதனால நமக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு யார் அதிக ஓட்டு போடுறாங்களோ அதை வச்சு நம்ம டிசைட் பண்ணுவோம் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அடப்பாவீங்களா, எங்களோட லைஃபை நாங்கள் தானடா டிசைட் பண்ணணும், நீங்க என்னமோ வந்து சண்டை போட்டு ஏதோ பேசிட்டு இருக்கீங்க, நம்ம இந்த இடத்துல இருந்தோம், நம்ம மாட்டினோம், அதனால சீக்கிரம் இங்கேருந்து எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்பர்ட்டும் மேக்ஸும் இங்கேருந்து எஸ்கேப் ஆக பார்க்குறாங்க. அப்போ அங்கே இருக்கிற கார்டுக்கு போயிட்டு மேக்ஸு கிஸ் பண்ணிடுறான். அப்படி கிஸ் பண்ணதுமே அவங்களோட உடம்புல ஏதோ ஒரு வித்தியாசமான ஹார்மோன்ஸ் சுரக்க ஆரம்பிக்குது. இதுக்கு முன்னாடி இது மாதிரி பண்ணது இல்லாததுனால திடீர்னு அவங்க அந்த இடத்துலயே மயக்கம் போட்டுடுறாங்க. வேற ஜெனட்டிக்ஸ் டீமுக்கு ஒரு ஓட்டு வர அப்படின்னா நமக்கு ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மேக்ஸையும் ஆல்பர்ட்டையும் பிடிங்க அப்படின்னு பார்க்க அப்புறமா தான் புரிஞ்சுக்கிறாங்க அவங்க 2 பேரும் அங்கேருந்து எஸ்கேப் ஆகிட்டு இருக்கானுங்கன்னு. இவனுங்க போகிற வழியிலலாம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணுன்றதுக்காக வழியில் பார்க்குற எல்லா காட்ஸுக்கும் மேக்ஸ் வந்து முத்தத்தை கொடுத்து விட்டுறான். இதனால அவங்க எல்லாருமே வந்து அந்த இடத்துல மயக்கமாகி விழுந்துடுறாங்க. அப்பா எப்படியோ இங்கேருந்து தப்பிச்சா போதுண்டா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க லிஃப்ட்டில் போயிட்டு இருக்காங்க. அப்படி போகும்போது பார்த்தா ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு வினோதமாக இருக்குது. ஒரு இடத்துல பார்த்தா ஏகப்பட்ட பேர் என்னென்னமோ ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இவனுங்களுக்கா ஒன்றுமே புரியல. எல்லாருமே கேர்ள்ஸ் தான், பட் வித்தியாசமான லேப்ல வச்சு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. எப்படியோ இப்போ அண்டர் கிரவுண்டுக்கு போயிடுறானுங்க. அங்கே பார்த்தா சில மைண்ட் ஷாஃப்ட்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லை, பூட்ஸு இதெல்லாம் அங்கங்கே கிடக்குது. இது கூடவே ஒரு எம்டியான சரக்கு பாட்டில், அப்புறம் ஒரு நியூஸ் பேப்பர். இது 1993யோடது. இதில் இப்போ தான் வந்து வார் தொடங்கி இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் போட்டிருக்காங்க. இதெல்லாம் பற்றி இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம், என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தா இவங்கள கண்டுபிடிச்சி அந்த கார்ட்ஸ் எல்லாரும் அங்கே வந்துடுறாங்க. ஐயோ நம்ம எப்படியாவது தப்பிக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேஸ்டேஜ் எல்லாத்தையும் போடுவாங்கல்ல, அந்த வழியாக இவங்க 2 பேருமே வந்து எஸ்கேப் ஆகுறாங்க. போயிட்டு எங்கேயாவது விழும் அப்படின்னு இவங்க பார்த்துருப்பாங்க. அங்கிருந்து ஏதோ ஒரு குப்பை லேண்ட் மாதிரி இருக்கு, அங்க போறாங்க. அங்க போனா வெளியில இவங்க எல்லாரும் சேர்ந்துட்டு ஒரு பார்ட்டி நடத்திட்டு இருக்கிறானுங்க. அங்க வந்து மியூசிக், டான்ஸ் அப்படி இப்படின்னு செம்ம ஜாலியா இருக்குது. வாவ் பரவாயில்ல, உள்ளதான் இவனுங்க சைக்கோவா இருக்கானுங்க அப்படின்னு பார்த்துட்டு இருந்தா வெளியில வந்தா இங்க 2 பொண்ணுங்க கிஸ் பண்ணிட்டு இருக்கு. ஐயோ இதுக்கு முன்னாடி நான் இதெல்லாம் பார்த்ததே இல்லடா, இங்க பாடுறாடே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பார்த்துட்டு இருக்க. இவங்க 2 பேரும் இங்க வந்ததை அந்த இடத்து மக்கள் வந்து பாத்துடுறாங்க. அதனால இவங்க 2 பேரையும் டே நீங்க என்ன கவர்மெண்டா, எங்களை வேவ் பார்க்க வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பிடிக்க வர இந்த நேரத்துல உண்மையிலே கவர்மெண்ட்டை சேர்ந்த ஆட்கள் இங்க வந்துடுறாங்க. ஸோ இங்க வந்ததும் ஆளுக்கு ஒரு பக்கம் ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இவங்க எல்லாருமே இவங்களுக்கு கவர்மெண்ட்டுக்கு தெரியாம தான் இது மாதிரி பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ ஆளுக்கு என்னென்ன பண்றதுன்னு தெரியாம அந்த இடத்துல ஒரு பெரிய கலவரமே உருவாகுது. இந்த கேப்ல இவங்க 2 பேரும் நம்ம எஸ்கேப் ஆனா போதுண்டா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் எஸ்கேப் ஆகி வராங்க. அவனுங்கக்கிட்ட இருந்து ஃபுல்லா தப்பிச்சு சரி இந்த லிஃப்ட் மூலியமா மறுபடியும் எங்கேயாவது எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு பார்த்தா உள்ள வந்துட்டு கரெக்டா லாமியா கிட்டே மறுபடியும் மாட்டிக்கிறானுங்க. லாமியா இந்த டைம் இருந்துட்டு மேக்ஸ் கிட்ட நான் வந்து உங்களை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ரூமுக்கு கூட்டிட்டு போறா. ஆனா மேக்ஸுக்கு ஏதோ ஒன்று சந்தேகமா இருக்குடா, இவளை எப்படி நம்புறது அப்படின்ற மாதிரி ஒரு டவுட். ஆனாலும் இவங்களுக்கு வேற வழி இல்லை, அதனால அவளை நம்பி நம்ம போய் தான் ஆகணும், வா போய் தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்பர்ட்டும் மேக்ஸும் ஃபாலோ பண்ணி போறாங்க. அந்த ரூமே ஒரு வினோதமா இருக்கு. அங்க ஒரு பெரிஸ்கோப் இருக்கு, அது மூலியமா நீங்க இங்க வந்து பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. அவனுங்களும் வெளியில நாட்டை வந்து பாக்குறானுங்க. வெளியில சரௌண்டிங் இதெல்லாம் பார்த்தா ரொம்பவே ரண கொடூரமா இருக்குது. பார்த்தீங்களா இந்த நாடு வந்து மொத்தமா எப்படி அழிஞ்சு போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எப்பயுமே இது பார்க்கறதுக்கு இந்த மாதிரி தான் பயங்கர இருட்டாகவும் இந்த மாதிரி ரொம்ப ஆபத்தானதாகவும் இருக்கும். கிட்டத்தட்ட இந்த எம்பாம்னால வந்த ரேடியேஷனோட சைடு எஃபெக்ட்னால ஒரு 300 யூனிட்டுக்கு மேலேயே வந்து அழிஞ்சு போச்சு. அதனால நம்மளால கண்டிப்பாக வெளியில் போய் வாழ்றதுக்கான ஒரு தகுதியே இல்லாத இடமா தான் வெளியில் போய் இருக்குது. அதனால தான் இந்த மாதிரி அண்டர் கிரவுண்டில் நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்ல. ஆனால் ஆல்பர்ட் இருந்துட்டு இங்கே இருந்துட்டு எங்களோட லைஃப்பை ரிஸ்க் எடுக்கிறதுக்கு நாங்கள் வெளியிலே போயிடுவோம், அதுவே எவ்வளவோ பெட்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நீங்கள் என்ன சொன்னாலும் திருந்த மாட்டீங்கல்ல, எவ்வளோ உண்மையை எடுத்து சொல்லியும் புரிஞ்சுக்க மாட்டீங்க, இதுக்கு மேலே நான் ஒரு உண்மையான ஒர்க்கராக இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு செக்யூரிட்டி சிஸ்டமை இவன் வந்து அலர்ட் பண்ணிடுறான். அதனால அங்கே இருக்கிற செக்யூரிட்டிஸ் வந்து இவங்க 2 பேர்த்தையுமே பிடிச்சிட்டு போகிறாங்க.
இதுக்கு தான் சொன்னேன் அப்பவே இந்த பொம்பளைய நம்பாதீங்கன்னு கேட்டிங்களா அப்படின்ற மாதிரி திட்டுறான் மேக்ஸ். ஜெனடிக்ஸை சேர்ந்த எம்மா லாமியாவை பாராட்டுறாங்க. பரவாயில்லையே, உன்னோட தந்திரமான புத்தியை வச்சு எப்படியோ அவங்கள பிடிச்சிட்ட, ஓகே இந்த ஒரு பின்னு, இதுதான் உனக்கான ப்ரொமோஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பின்னை கொடுக்குறாங்க. பட் இந்த பின்னை வாங்கினதுல அவளுக்கு ஒரு சந்தோஷமோ இல்லை பெருமையோ எதுவுமே இல்லை. அதுக்கு பதிலாக அவ இருந்துட்டு, இதை பாருங்க, இவங்கள பற்றின எல்லா ஆராய்ச்சியுமே நான் தான் பண்ணியிருக்கேன், அந்த டேட்டாவையாவது என்கிட்ட கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. நான் ஜெனட்டிக்ஸ் இருந்துட்டு அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இவ இருந்துட்டு, இதை பாருங்க, அவனுங்க இங்கேருந்து தப்பிக்கவே முயற்சி பண்ணியிருக்கானுங்க, அதனால அவங்களால ஏதாவது பெரிய ஆபத்து கூட வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பற்றி நான் ஒரு பெரிய இதே ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன்னு சொல்ல, ஓ அப்படியா, நீ என்ன பண்ணாலும் சரி அதையும் நாங்கள் கூடிய சீக்கிரமே எடுத்துப்போம் அப்படின்னு ஏமா இவளை கிண்டலாக பேசிட்டு போறா. இவளுக்கு செம கடுப்பாகுது. ப்ரொமோஷன் அப்படின்னு அவங்க கொடுத்த பின்ன அங்கே தூக்கி போட்டுடுறா. பக்கம் பார்த்தா மேக்ஸையும் ஆல்பர்ட்டையும் இவங்க ப்ரொசீஜர் தொடங்குறதுக்காக கூட்டிட்டு போறாங்க. இவங்களோட முடிவென இவங்களை கொண்டுட்டு அதுக்கப்புறம் இவங்களை வச்சு ஆராய்ச்சி பண்றது தான். இவங்களை கொண்டதுக்கு அப்புறமா இவங்களோட ஆர்கன்ஸ் எல்லாத்தையும் வயசானவங்களுக்கெல்லாம் கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் இவங்களை வச்சு நம்ம ஆராய்ச்சி பண்ணலாம், இவங்கள நம்ம சிந்தசைஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அது மூலயமா நமக்கு நிறைய ப்ரோட்டீன் சோர்சஸ் கிடைக்கும். இப்போ நமக்கு ப்ரோட்டீன் கம்மியா இருக்குல்ல அப்படின்னு சொல்லி இதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஆல்பர்ட்டுக்கு அனஸ்தீஷியா கொடுத்துட்டாங்க. அடுத்ததான் நம்ம மேக்ஸ், அவனுக்கு ஆப்ரேஷன் பண்ணது போறது யாருன்னு பார்த்தா அவனோட பொண்ணு. அவ இருந்துட்டு, பாத்தியா எங்களையே நீ வேணான்னு சொல்லிட்டு போனில, உனக்கு இதெல்லாம் தேவைதான்டா அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அவளே இப்ப நம்ம மேக்ஸை விட வயசான மாதிரி இருக்கா, ஏன்னா சின்ன பொண்ணா பார்த்தது. இப்போ இவங்களோட ஆப்ரேஷனை ஒரு வழியா ஸ்டார்ட் பண்ண போறாங்க. இவனுக்கும் அனஸ்தீஷியா கொடுக்க போறாங்க. எல்லா ப்ராசஸையும் இவங்க ரெடி பண்ணிட்டு இருக்கேல பார்த்தா திடீர்னு இந்த இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்படுது. அது யாருனால அப்படின்னு பார்த்தா அந்த லாமியா அப்படின்ற அசிஸ்டன்ட்னால தான். ஏன்னா நான் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சதை நீங்களா எடுத்துக்க பாக்குறீங்கன்னு சொல்லி இவனுங்க 2 பேரையும் அங்கிருந்து தப்பிக்க வைக்கிறாங்க. பட் இவனுக்கு ஆல்பர்ட்டுக்கு அனஸ்தீஷியா கொடுத்ததுனால கொஞ்சம் மயங்கிடுறான். டே எந்திரா ஆல்பர்ட் அப்படின்னு மேக்ஸ் எந்திரிக்க வைக்க ட்ரை பண்றான். இந்த டைம்ல பார்த்தா அவன் கண்ணு முழிக்கிறான். கண்ணு முழிச்சா 1994 இருக்கிறான். இவன் வந்ததை பார்த்துட்டு, டே பரவாயில்லடா, என்னோட மிஷன் சக்சஸ்ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றான். அப்ப இவன் இருந்துட்டு, ஐயோ ப்ரொஃபசர், எனக்கு ரொம்ப மோசமான ஒரு கனவு வந்தது. மனுஷன், அதாவது ஆம்பளையே இல்லாம வெறும் பொம்பளைங்க மட்டும் ஆட்சி பண்ற ஒரு உலகம் அப்படி இருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லிட்டு இருக்கான். இதே கனவை நம்ம மேக்ஸும் சொல்றான். டே எனக்கும் அதே கனவு தான்டா வந்தது அப்படின்னு. என்னது 2 பேருக்கும் ஒரே கனவா? அப்படி நடக்க வாய்ப்பே இல்லையே அப்படின்னு இவர் சொல்லிட்டு இருக்க, இவர் சொன்ன அந்த நிமிஷத்துல நம்ம ஆல்பர்ட் கண்ணு முழிக்கிறான். கண்ணு முழிச்சு பார்த்தா இன்னும் லிஃப்ட்டுக்குள்ளதான் இருக்கிறாங்க. அதுவும் மேக்ஸ் கூடயும் லாமியா கூடயும். இவங்களை இங்கிருந்து தப்பிக்க வைக்கிறதுக்காக இப்போ இவ தான் ஹெல்ப் பண்றா. இவங்க 2 பேர்த்தையுமே அந்த ஒரு வினோதமான ரூம் இருக்கும்ல, அந்த ரூம்குள்ள கூட்டிட்டு வரா. அங்க வந்ததுக்கு அப்புறமா அங்க இருக்கிற கார்ட்ஸ் எல்லாத்தையும் அவ பயங்கரமா மிரட்ட ஆரம்பிக்கிறா. இதை பாருங்க, ஒழுங்கா அந்த சூட்ஸ் எல்லாம் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இவங்களும் ஒரு ஸ்பெஷல் சூட், ஏன்னா இதை போட்டுக்கிட்டு தான் அவங்களால வெளியில போக முடியும். அப்படி இல்லைன்னா இவங்க அந்த ரேடியேஷன்னால பாதிக்கப்பட்டுருவாங்க. அதனால அந்த ஸ்பெஷல் சூட்டை போட்டுக்கிட்டு இங்கிருந்து எஸ்கேப் ஆகலான்னு பார்த்தா அதுக்கு சிஸ்டம் பாஸ்வேர்டு கேட்குது. ஒழுங்கா பாஸ்வேர்டை சொல்லுங்க அப்படின்னு கேட்க, இதை பாருங்க, அது நம்மளோட எக்ஸலன்சிக்கு மட்டும் தான் தெரியும், எங்களுக்கே தெரியாது அப்படின்னு சொல்றான். இதை கேட்டதுமே மேக்ஸ் கெட்ட வார்த்தையில கரிச்சு கொட்டிட்டு இருக்கான். இப்படி சொன்னதுமே அந்த சிஸ்டம் ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்குது. அப்படின்னா கெட்ட வார்த்தை தான் இதுக்கான பாஸ்வேர்டா அப்படிங்கிற மாதிரி அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ இவங்க எல்லாரும் எப்படியோ எஸ்கேப் ஆக போறாங்க. இருந்து நேராக அவங்க சர்ஃபேஸ்க்கு தான் போவாங்க. சர்ஃபேஸ்க்கு போனதுக்கு அப்புறமா பார்த்துக்கோங்க அப்படின்னு லாமியா சொல்லிட்டு இருக்க. ஒரு பக்கம் லாமியாக்கும், நாம இங்கிருந்து என்ன பண்ண போறோம், இவங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு இவங்களை தப்பிக்க விட்டுருக்கோம், ஸோ நம்ம இங்க இருந்தா நம்ம உயிருக்கும் ஆபத்து தான் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் ஒரு சூட்டை வாங்கி போட்டுக்கிட்டு இப்போ சர்ஃபேஸ்க்கு வந்துடுறாங்க. அவங்க அந்த பேஸ்ல இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறமா பார்த்தா கருப்பு கலர்ல ஏதோ ஒரு துணியை தான் போட்டு மறைச்சு வச்சிருக்காங்க. அதை கத்தியாலேயே அழகா கிழிச்சு விட்டுட்டு இவங்க இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கத்துக்கு வராங்க. அடப்பாவீங்களா, வெறும் துணியை வச்சா இவ்வளவு நல்லா மூடி வச்சிருந்தீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். வெளியில பார்த்தா இவங்க நினைச்ச அளவுக்கு பூமி ஒன்றும் ஆபத்தானதாலாம் இல்லை, ரொம்பவே நார்மலா தான் இருக்கிற மாதிரி இருக்குது. எல்லாமே ரொம்பவே சூப்பரா இருக்குது. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் லாமியா பார்க்கறா, அதனால அவளுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இப்படியே இவங்க சரி இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போய் என்ன எது இருக்குன்றத பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமா டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி டிராவல் பண்ண நடந்துகிட்டே இருந்ததுனால மூச்சு வாங்கி ஆக்சிஜன் அவங்களுக்கு கம்மியாயிருது. இப்போ இந்த சூட்டை போட்டுக்கிட்டாதான் இவங்களால சர்வே பண்ண முடியும் இல்லையா, ரேடியேஷனால பாதிக்கப்பட்டிருக்கே. அதனால நம்ம மேக்ஸ் இருந்துட்டு அப்போ மேல ஒரு விஷயத்த பார்க்கறான். பறவை நார்மலா பறந்து போயிட்டு இருக்கு, அப்படின்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு ரொம்பவே தைரியமா அவனோட அந்த ஃபேஸ் மாஸ்கை கழட்டிடுறான். அப்படி கழட்டினதும், டே இது எல்லாமே நார்மலா தாண்டா இருக்கு, இவனுங்க ஏமாத்திட்டு இருக்கானுங்கடா அப்படின்னு சொல்ல இவங்க எல்லாருமே அந்த சூட்டை கழட்டிடுறாங்க. ரொம்பவே நார்மலா அவங்களால சுவாசிக்க முடியுது. ஃப்ரெஷ் ஏரா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. அங்க ஒரு பெரிய வால் இருக்கு, அதை தாண்டி போனா ஒரு வீடும் இருக்குது. அது ரொம்பவே சூப்பரா இருக்கு. உள்ள போனா ஃப்ரிட்ஜ், அந்த ஃப்ரிட்ஜில் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷான சூப்பரான சாப்பாடும் இருக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம லாமியா இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டதே கிடையாது. அதனால 3 பேர் உட்காந்து ரொம்பவே சூப்பரா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படிதான் நிஜ உலகம் இருக்கும் தெரியுமா, நீங்களும் வாழ்றீங்களே அப்படின்னு இவன் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். ஒரு பக்கம் இந்த ஜெனடிக்ஸை சேர்ந்த எமா, இவனுங்களை நம்ம ஃபாலோ பண்ணி போய் எப்படியாவது பிடிச்சி ஆகணும்னு சொல்லிட்டு அந்த சூட்டை போட்டுக்கிட்டு ஆபத்தா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு அவளோட அந்த அண்டர் கிரவுண்ட் பேஸை விட்டு இப்ப வெளியில வரா.
அப்படியே அவ வெளியில வந்து இந்த செவுத்த தாண்டி அவளும் பார்க்கறா. இந்த வீட்டுக்குள்ள இவங்க 3 பேரும் கேஷுவலா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கானுங்க. இத பார்த்து அவளுக்கு அந்த இடத்துலயே மயக்கமாகிர்றா. ஏன்னு பார்த்தா, இப்ப அவளுக்கு ஆக்ஸிஜன் கம்மியாயிடுச்சு. அதனால தான் இப்ப வந்து மயக்கமாகி இருக்கிறா. யார்ரா அது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்பர்ட் தான் போயிட்டு அவள தூக்கிட்டு வரான். தூக்கிட்டு வந்துட்டு அவளோட ஃபேஸ் மாஸ்க் இதெல்லாம் கழட்டிட்டு அவளுக்கு வந்து கொஞ்சம் நினைவு வர வரைக்கும் ரிலாக்ஸ் பண்ணி விடுறான். இவ எந்திரிச்சதுமே ஐயோ நான் பேஸ்க்கு போகணும் அப்படிங்கிறா. இது ஒன்றும் பிரச்சனை இல்லை அமைதியா இரு அப்படின்னு ஆல்பர்ட் தான் அவளை வந்து அமைதிப்படுத்த பார்க்குறான். தான் ஆல்பர்ட் வந்து புரிய வைக்கிறான். இங்க பாரு, இங்க இருக்கிறது ஒன்றும் பெரிய இதெல்லாம் இல்லை, இங்க நார்மலா தான் இருக்க உலகம், நீங்க தான் முட்டாள்தனமா நம்பிட்டு இருக்கீங்கன்னு சொல்ல இந்த டைமிங்ல டிவியில ஒரு ஃபிளாஷ் நியூஸ் வருது. அது என்னன்னு ஆன் பண்ணி பார்த்தா அவங்க எக்ஸலன்சி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நம்ம கவர்மெண்ட்டை சேர்ந்த ஏமா அதுக்கப்புறம் லாமியா அவங்க 2 பேருமே இறந்து போயிட்டாங்க அப்படின்னதாவும், அதுக்கப்புறம் நம்ம மேக்ஸ் ஆல்பர்ட் அவங்க 2 பேருக்கும் நேச்சுரலைசேஷன் ப்ராசஸ் மூலியமா நல்லபடியா உமனா மாத்திட்டோம் அப்படிங்கிற மாதிரியே ஃபேக்கா ஒரு ரிப்போர்ட்டை ரெடி பண்ணிட்டு இருக்கானுங்க. அட பாவீங்களா, இத்தனை நாள் என்ன ஏமாத்திட்டாடா இருந்திருக்கீங்க அப்படின்னு எம்மாக்கே இப்பதான் எல்லா விஷயங்களும் புரிய வருது. அதுக்கப்புறம் நான் கண்டிப்பா அவனுங்கள்ட்ட போகவே மாட்டேன், நான் இங்கேயே இருந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவ சொல்றா. இப்படியே நம்ம ஆல்பர்ட்டும் அவளும் வந்து ஒண்ணா இருக்காங்க. அதுக்கப்புறம் மேக்ஸும் லாமியாவும் இவங்களும் வந்து கொஞ்சம் ஒன்றா டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. இப்பதான் இவங்களுக்கு தனித்தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கே வந்து டைம் கிடைக்குது. இதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு இவங்க சரக்கு அடிச்சிட்டு இருக்கல பார்த்தா யாரோ லிஃப்ட் யூஸ் பண்ற மாதிரி கேக்குது. ஐயோ யாரோ வராங்க போலடா அப்படின்னு அவங்க 2 பேரும் ஒளிஞ்சுக்க இந்த இடத்துக்குள்ள பார்த்தா அந்த எக்ஸலன்சி தான் வரா. அவளோட வீடு தான் போல இருக்கு இது. அங்கிருந்து அப்பப்ப வந்துட்டு இங்கதான் வந்து சர்வே பண்ணிட்டு போவா போல. அவ டேபிள்ல இருக்கிற 2 கிளாஸை பாக்குறா. எப்பறம் இந்த இடத்துல 2 கிளாஸ் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க அவளோட வார்ட்ரோபை திறந்தா அங்க மேக்ஸும் ஆல்பர்ட்டும் இருக்காங்க. அவங்கள பார்த்ததுமே அங்கிருந்து தலைதறிக்க ஓட ஆரம்பிக்கிறா. புடுறா அவளை அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ அவளை பிடிச்சிடுறாங்க. கவர்மெண்ட்டோட எல்லாத்தையும் ஏமாத்திட்டு இருக்கிறா, இவளை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவளை வந்து ஃபுல்லா ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அப்புறமா தான் தெரிய வருது ஆக்சுவலாக இந்த எக்ஸலன்சி உண்மையிலே ஒரு ஆம்பளை அப்படின்னு சொல்லிட்டு. அடப்பாவி டே ஏடா இது அப்படின்னு இவனுங்களே ஷாக்கிங்கில் கேட்க, இதை பாருங்க, எனக்கு 4 வயசு இருக்கும் போது இந்த போர் நடந்தது. அப்போ இருக்கிற எல்லா ஜென்ஸுமே வந்து இறந்து போயிட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறமா இந்த ஊரில் இருந்த கொஞ்சம் நஞ்ச பசங்களையும் இவங்க எல்லாத்தையும் வந்து லேடிஸாக மாற்ற ஆரம்பிச்சிட்டானுங்க. எங்கள் அம்மாவுக்கு அது சுத்தமாக பிடிக்கல, அதனால என்ன மறைச்சு வச்சாங்க. நான் என்ன பண்ணேன்னா இந்த மாதிரி பொம்பளை வேஷம் போட்டுக்கிட்டு காஸ்டியூம் போட்டுக்கிட்டு வேற வழி இல்லாமல் இப்படி சர்வே பண்ண ஆரம்பித்தேன். லீக்ல போயிட்டு நான் ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறம் இவங்களோட தலைவராகவும் ஆனேன். அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற ரேடியேஷன் அந்த அளவுக்கு ஒன்றும் இங்கே பாதிப்பை ஏற்படுத்தலை. ஆனால் இதெல்லாம் இவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறதுக்குள்ள நம்ம மண்டை காஞ்சிரும்பா. எல்லா பொம்பளைங்களா அவங்க ஆட்சியாக மாறிடுச்சு. அதனால தான் நான் இந்த மாதிரி ஒரு முடிவெடுத்து இது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு இவன் சொல்கிறான். சரி ஓகே, நீ பண்ணுறது எல்லாம் சரிதான். இதுக்கப்புறம் உன்னோட உண்மையான ரியாலிட்டியை பற்றி நாங்கள் வெளியில் சொல்லக்கூடாது அப்படின்னா நீயும் எங்களுக்கு வந்து ஒரு டீல் போடணும். நாங்கள் வந்து இங்கேயே தான் இருப்போம், எங்கள் கூட எம்மாவும் லாமியாவும் இந்த இடத்துல இருப்பாங்க, அதுக்கு நீ ஒத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க டீல் போடுறாங்க. இவனு வந்து சரி ஓகே அதே மாதிரி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறான். இந்த எக்ஸலன்சிக்கும் பொண்ணுங்க அப்படின்னாலே பயம். இப்போ இதெல்லாம் பேசி இவங்க டீல்லாம் முடிஞ்சு அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இங்கேயே இருக்கிறாங்க. இந்த டைமில் பார்த்தா இந்த மேக்ஸும் ஆல்பர்ட்டும் இந்த லெபார்டரிக்கு ஒரு டைம் வரானுங்க. வந்துட்டு அவனுங்களோட சீட்ஸ் எடுத்து அங்கே இருக்கக்கூடிய அந்த இன்குபேஷன் சென்டரில் கலந்து விட்டுறானுங்க. ஏன்னா இவங்க எல்லாரும் இந்த மாதிரி ஃபர்டிலைசேஷன்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு வெறும் பொம்பளை பிள்ளைங்களா தானே உருவாக்கிட்டு இருக்கானுங்க. அதனால இவனுங்க அவனுங்களோட வேலையை பார்த்து விட்டுறானுங்க. இப்போ கிட்டத்தட்ட 9 மாதம் ஆகுது. 9 மாதத்துக்கு அப்புறமா இப்போ ஒரு குழந்தை வந்து பிறக்குது. அந்த நர்ஸ் வந்து அந்த குழந்தைய பேக் பண்ணையில பார்த்தா அது ஆம்பளை பிள்ளை. அதை பார்த்ததுமே அவளுக்கு செம ஷாக்கு. இதோட இந்த படத்தோட கதை முடியுது. இந்த படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்னோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வேறு ஏதாவது படத்தை பற்றியோ சீரிஸ் பற்றியோ நான் பேசணும்னு நினச்சாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். அட்டில் தென் டாடா பாய் ஃப்ரம் உங்கள் தமிழ் பொண்ணு.